ஹாய். இங்கே நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கே காரணம் தேவையாக இருக்குது. என்ன காரணம் வேணும்? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே வேணாம். சந்தோஷமாக இருக்கலாம், எப்போ வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த மூமெண்ட், அடுத்த மூமெண்ட், அதுக்கு அடுத்த மூமெண்ட், எல்லா மூமெண்ட்லேயும் சந்தோஷமாகவே இருக்கலாம். அதுக்கெல்லாம் தேவையானது நம்ம மனசை எப்போவுமே ரிலாக்ஸாக வச்சுக்கணும். இது எப்படி, அது எப்படி, ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப குதர்க்கமாக யோசித்தோம்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு உள்ளே போட்டு படுத்தி எடுக்கும். அந்த குதர்க்கமான விஷயங்களெல்லாம் தூக்கி வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிற விஷயத்த மட்டுமே யோசிக்கணும். நம்ம தானே பார்த்துக்கணும். நம்ம பார்த்துக்காம ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி தோண்டி ஆழமாக தோண்டி அந்த குழிக்குள்ளே நம்மளே போய் படுத்துக்குவோம். அப்படியெல்லாம் படுத்துட்டு இருந்தா என்றைக்கு நம்ம சந்தோஷப்படுறது? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக ரீசனே தேவையில்லை. சந்தோஷமாக எப்போ வேணால் இருக்கலாம். அதுக்கு நம்ம இருக்க வேண்டிய ஒரே வேலை, நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை இந்த மொமெண்ட்டில் இருக்கிறது. இந்த மொமெண்ட்டில் நம்ம என்னென்ன வேலைலாம் செய்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப லவ்வோட ரொம்ப ஹாப்பியாக அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு செஞ்சிடணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிஜமாவே அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நமக்கு ரியலாகவே ஒரு ஹாப்பினஸ் தானாக வந்துடும். அப்படி வரும்போது நம்ம எதை பற்றியுமே இது நடக்கலையே அது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அந்த மொமெண்ட்டை ஆஸ் இட் இஸ் அப்படியே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா சந்தோஷம் எல்லாமே போயிடும்போது கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மொமெண்ட்டில் நம்ம என்ன வேலை பண்ணிகிட்ருக்கோமோ அதை அப்படியே ஏற்றுட்டு செய்யணும். இது இன்றைக்கி தான் எனக்கு செய்ய சொல்லியிருக்காங்க, அதை நான் கொஞ்சம் லவ்வோடு செஞ்சு பார்க்குறேனே, சூப்பராக வரும், கண்டிப்பாக வரும். ஏன் வராது? வரும். பாய்.